வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த காலைவேளையில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 28:8. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் அவரே நமக்கு பலனாகவும் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனை விட உலகத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வேறு யாருமே கிடையாது. அவர் தான் நம்முடைய பலனாகவும் இருக்கிறார். அவர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவரே நமக்கு அரணும் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் பாதுகாப்புகளை தேடி பல ரீதியில் ஜனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் பார்க்கும்போது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், வாழ்க்கையின் எந்த பகுதிகளாக இருந்தாலும் எல்லா பகுதிகளிலையும் அதில் ஒரு பாதுகாப்பை எதிர்பார்க்குறாங்க. நல்லது. ஆனால் இந்த வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு. அவர் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கார். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை முத்திரைத்திருக்கிறார். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் அவர் தான்ன்றதை நம்ம மறந்து போகிறதுனால்தான் அநேக வேதனையான பள்ளத்தாக்குகளில் நம்ம கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணிட்டார், அவனை தெரிந்து கொண்டுட்டார் அப்படின்னா அவரே எல்லாவற்றையும் செய்வார். அவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நிலையிலும் தேவன் நம்மை கைவிடுவது இல்லை. ஆனால் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், அநேக காரியங்களை நமக்கு மிரட்டுகிறது போல காணப்பட்டாலும் தேவன் ஒரு நாளும் தாம் அபிஷேகம் பண்ணின பிள்ளையை தேவன் மறப்பது இல்லை. சங்கீதம் 20:6 சொல்லுது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ அன்னையிலிருந்து அவரே எல்லாமே. அவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. நாம் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நம்மளோட விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறோம். இல்லை. நம் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தாலும் அவரே தான் எல்லாமே இருக்கிறார். நம் தேவை சந்திக்கப்பட்டாலும் அவர் தான் எல்லாமா இருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைகளில் நம் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு தேவனை நம்ம எப்படி தேடுகிறோம் என்பது பாருங்கள். நான் தான் சொல்லுவேன், அற்புதத்துக்கு முன் இருப்பது போல் அற்புதத்துக்கு பிறகு நாம் எப்படி இருக்கிறோம். அற்புதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், நல்லது. ஆனால் அற்புதங்களுக்கு பிறகு நாம் அவரே நம்மளோட வாழ்க்கையாக இருக்கிறோமா? நான் 1 சாமுவேல் 16-13 அதிகமாக யோசிப்பேன். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியான தாவீதின் மேல் வந்து இறங்கினான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அபிஷேகம் பண்ண தாவீது அபிஷேகம் பண்ண சாமுவேல் போயிட்டார். ஆனால் கர்த்தர் தாவீதை விட்டு போகவே இல்லை. ஆவிக்குரிய ஜீவி வாழ்க்கைகளில் நிறைய பேர் நம்மளோட வருவாங்க, ட்ராவல் ஆவாங்க. பட் ஆனால் அவங்களோட நம்ம இன்னும் ட்ராவல் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அவங்க ஒரு சர்டன் டைம் மேலே அவங்களுடைய பாதைகளை அவங்க போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வரப்போகிறது நம்முடைய தேவன் தான். நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை நடத்துகிறார். அதனால தான் தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, அவங்க எனக்கு சொன்னாங்களே, இவங்க எனக்கு சொன்னாங்களே. அவர் சொன்னார். அவர் தான் உங்களை கடைசி வரைக்கும் முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவரே நம்ம எல்லாவற்றிலும் நடத்துவார். ஈசாய் வீட்டில் அவ்வளோ பெரிய விருந்தில் இருக்க வேண்டியவை இல்லை. ஆனால் என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ இருக்க வேண்டியவர் அவரோடவே இருந்தார். கர்த்தருடைய ஆவி அணைந்தார். நான் தாவீதின் காலங்களை விட இந்த காலங்களை நான் இன்னும் மேன்மையாக கருதுகிறேன். ஏன்னா தாவீதின் காலங்களில் ஆவியான மேலே இருந்தார். அப்போ ஆவியானவர் அவங்கள அபிஷேகம் பண்ணினா அவங்க மேலே இருந்தார், அவ்வளோதான். ஆனால் புதிய ஏற்பாடில் என்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்டாரோ, பரிசுத்த ஆவியின் ஊற்றப்பட்டார்னா உள்ளே போயாச்சு. எனக்குள்ள நீங்கள் பெற்ற சரீரமானது தேவன் தங்கி வாசமாக இருக்கும் ஆலயமாக இருக்கிறது. என்னைக்கு அவர் உள்ளே வந்துட்டாரோ அன்னையிலேருந்து அவர் என்னை விட்டு விலகிறதில்லை, அவர் என்னை கைவிடுகிறதில்லை. வேதம் சொல்ல அவர் அழைத்த அழைப்பும் வரங்களுமே மாறாதவைகளாக இருக்கும்போது அவர் எப்படிங்க மாறுவார்? அவர் என்னை விட்டு போக மாட்டார்.
நான் அவரை விட்டு போகாமல், நான் அவரை விட்டு விலகாமல், நான் அவருடைய வார்த்தையில் நடந்து அவருடைய சத்தியத்தை கேட்டு நான் அவரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். இதான் லாஜிக், இதான் விஷயம், இதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய ஊழியர்கள் நினச்சிட்டாங்க, நான் தவறு செய்தால் ஆண்டவன். அதே 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு அடுத்தபடியாக சவுலை சாட்சியாகவே எழுதியிருக்கிறார். கர்த்தரால் விடப்பட்ட அசுத்தாவி அவனை அலகழித்தது. அதனால்தான் சங்கீதம் 51 எழுதும் போது, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தெளிவாக ஜெபிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவரே உனக்கு எல்லாமா இருக்கிறார். ஆனால் நீ அவரை விட்டு விலகாத, அவரோடு இரு, அவரோடு வாழணும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியாக இருக்கிறார் என்பதை நம்புங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவாராக. God bless you. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.